ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போலீஸ் வந்து இங்கே நம்ம சேரன் கிட்ட சொல்லிடுறாங்க, நீங்கள் 10 நிமிஷத்தில் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணணும். கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு யாருக்கு இந்த வீடு போகணும் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் சேரன்னு எல்லாருமே ரொம்பவே நொந்து போகிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் எத்தனையோ கஷ்டத்தை துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நிலா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருந்த நேரங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து நம்ம சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சோழனுமே அதே மாதிரி தான். இப்போது எல்லாருமே அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம நிலாவுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து விடுற டைம் ஆயிடுச்சு. ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா, நீங்கள் நான் சொன்ன ப்ராஜெக்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. ஆனால் ராகவ் வேணும்னே நம்ம நிலா கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம சோழன் வந்து ராகவை தனியாக பார்த்து மீட் பண்ணி பயங்கரமாக அடி பொழந்திருப்பாங்க. அந்த ஈகோ தான் இப்போது நிலாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன ராகவ், ஒரு நாளில் எப்படி ராகவ் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நிலா, நான் இந்த ஆஃபீஸோட எம்டி, என்ன நீ இனிமேல் ராகவ்லாம் கூப்பிடக்கூடாது, சார் பாஸ் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம திவ்யா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்ன இது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல இவங்களுக்குள்ள. சார் வர, அதாவது ராகவ் வர இவ்வளோ கோவமாக இருக்காரு. எப்போவுமே இவர் கோவமாகவே ஆக மாட்டாரே, எப்போவுமே சந்தோஷமாக ஸ்டாஃப் கூட நல்லா ரிலாக்ஸாக பேசுவார். ஏன் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, என்ன சார் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு நாளுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியும். பர்சனல் இஷ்யூஸ்க்காக நீங்கள் என்கிட்ட இப்படி ரகடாக நடந்துக்காதீங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராகவ் இருந்துட்டு, பர்சனலாக எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையவே கிடையாது, உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபீஸை விட்டு உங்களை வெளியே துரத்திடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டில் நான் அதாவது அன்கம்ஃபர்டபுள் ஸ்டாஃப், அது மட்டும் இல்லாமல் இவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப்க்கு ஒரு, அதாவது அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே நடக்காது, ஏதாவது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இந்த ஸ்டாஃபே சரியில்லைன்ற மாதிரி தான், அன்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு அந்த சர்டிஃபிகேட்லலாம் எழுதி கொடுப்பேன். கண்டிப்பாக நீ எந்த ஆஃபீஸ்க்கு எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலுமே உனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இதை நினச்சி நம்ம நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சார் நான் ஒரு நாளுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக எப்பாடுபட்டாவது நான் முடிச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வாய் வார்த்தையெல்லாம் பேச வேணாம், நீங்கள் உங்களோட திறமையை வேலையில் காட்டுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே போயிடுறாங்க. திவ்யா இருந்துட்டு, நிலா, என்ன நிலா, ராகவ் எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டாரு, என்ன இப்படி உங்ககிட்ட இவ்வளோ ஆஷா பேசிட்டு போகிறாரு, அப்படி என்னதான் உங்களுக்குள்ளே நடந்துச்சு சொல்லு நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கவும், அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயம், அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ராகவுக்கு விஷயம் தெரிஞ்சு ராகவ் வந்து அத்துமீறி பேசின விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி ராகவ் பேசுகிறது எல்லாமே தப்பு தானே, ராகவோட இன்டென்ஷன் தப்பாக இருந்தது, அதனால தான் நான் அவர்கிட்ட கண்டிஷனாக சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப தப்பு, சோழன் தான் என் மனசுக்குள்ளே இருக்கார் அப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 டைம் கோர்ட்டுக்கு ஹியரிங் போனோம், ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதாவது அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என் மனசுக்குள்ளே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்த இன்னுமே நான் சோழன்கிட்ட சொல்லவே இல்லை. சோழன்கிட்ட எப்பயாவது நல்ல நேரம் பார்த்து சொல்லிக்கணும்னு தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளவே இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ராகவுக்கு எத்தனையோ டைம் சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் தான், இது ஃபேக் மேரேஜ் தானே, நான் உனக்கு ஃப்ளாட் எங்கேயாவது ரெடி பண்ணி விடுறேன், நீ நான் சொல்கிற இடத்துல வந்து இரு, அவனை கழட்டி விட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்து எதையுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், உன்னை அடிக்கடிக்கு கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன் இல்லை அப்படின்னலாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. திவ்யா, இதெல்லாம் தப்பு தானே, எனக்கு அவரோட ஆட்டிடியூட் எதுவுமே பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் மனசில் உள்ள காதலை நான் சோழன்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் சொன்னாலுமே அவர் ஓவராக சீன் போடுவார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இப்போது நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் திவ்யா. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் ராகவ் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் ராகவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது,
அதாவது அவர் வந்து இந்த கம்பெனியோட எம்டி. நான் இதில் ஒரு ஸ்டாஃபாக தான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அவர் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசுகிறாரு. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம திவ்யா இருந்துட்டு, இங்கே பாரு நிலா, இது வரைக்குமே ராகவ் வந்து யார்கிட்டயுமே இப்படி ஆஷா பேசுனதே கிடையாது. ஏதாவது சண்டை நடந்தாலுமே அதை கூலாக ரிலாக்ஸாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவார். இந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னா சோழன் ஏதாவது ராகவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் திவ்யா, யாருக்கும் தெரியாமல் நைட்டு போயிட்டு அவங்க வீட்டாண்டே போயிட்டு அவரை அடிச்சிட்டு வந்திருக்காரு. அதான் அவர் முகத்தில் வீங்கி இருந்ததுல பேண்டேஜ் கூட போட்டிருந்தாரே, அது அந்த காயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அந்த கோவத்தில் தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் ஆஷா நடந்துக்கிறாரா? அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவர் உன்னை ஒரு எதிரியாக தான் பார்ப்பாரு. எப்படி நிலா இந்த ஆஃபீஸில் நீ வேலை பார்க்க போகிற? ராகவ் இது வரைக்குமே இப்படி யார்கிட்டையுமே நடந்துக்கிட்டது இல்லை. இப்போ தான் இதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னெல்லாம் நடக்க போகுதோ இங்கே பாரு. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாரு திவ்யா, வேறு ஏதாவது ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைச்சே ஆகணும். நான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகியே ஆகணும். இனிமேலாம் இங்கே என்னால் கண்டிப்பாக வேலையே பார்க்கவே முடியாது திவ்யா. தயவு செஞ்சு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம திவ்யாவுமே ஓகே நிலா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யாவுமே கிளம்பி வந்துடுறாங்க. நிலா ரொம்பவே அப்செட்டாக வீட்டுக்கு போகவும், வீட்டுக்கு போய் பார்த்தா தான் நம்ம சேரன் சோழன்னு எல்லாருமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து ரெடியாக வெளியே வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா, சோழன் என்ன சோழன் என்னாச்சு? எதுக்காக நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே நிற்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம சோழன் சொல்கிறாங்க, ஏங்க நேற்று கூட உங்கள் ரூமில் பாம்பு வந்துருச்சு இல்லைங்க, அதனால தான் அந்த ஓட்டையெல்லாம் அடிக்கணும், சின்ன சின்ன சந்து பொந்து எல்லாமே சரி செய்யணுன்றதுக்காக, சின்னதாக வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக அண்ணன் தான் அனிஷ் அண்ணனெல்லாம் வர சொல்லி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பொறுக்க முடியாமல் இதோ இங்கே நிற்கிறாங்களே இந்த கஸ்தூரியாத்தையும் ஏதோ அவங்க அண்ணனும் 2 பேருமா சேர்ந்து போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க நிலா. நம்ம இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதான், இந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்களாம். கோர்ட்டில் கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும், அதுவும் நமக்கு சொந்தமாக இருந்தால் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ கம்பல்சரி நம்ம வீட்டை விட்டு போயே ஆகணும் நிலா, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்லுவோம். நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே கஸ்தூரி கிட்ட போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எதுக்காக நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க? அதான் சோழன் ஃபேமிலியில், அதாவது எங்கள் ஃபேமிலிக்கு எங்கேயுமே வீடு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் நடேசன் அங்கிளுக்கு அவங்க அப்பா இந்த வீட்டை ஒயிலாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நடேசன் அங்கிள் தான் எங்கேயோ அந்த ஒயிலை தொலைச்சிட்ருக்காரு. அது மட்டும் இருந்திருந்தா நீங்கள்லாம் இங்கே வந்து நின்று பேசியிருப்பீங்களா? எப்படியாவது இந்த வீட்டை எங்ககிட்ட இருந்து அபகரிக்கணும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து இங்கே அந்த கஸ்தூரி கேட்குறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு, இங்கே பாருடி, சும்மா ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காத. ஏதோ வழக்கத்துக்கு மாறா நீ ஏதோ இந்த வீட்டில் இத்தனை நாள் குப்பை கொட்டிட்ட, அதுவும் ரொம்ப நாளைக்கு இல்லை. எப்படியாவது நீ இந்த குடும்பத்தை விட்டு போக தான் போகிற. இந்த 4-5 ஆம்பளைங்களும் நடுத்தெருவில் நிற்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீ உனக்குமே தங்குறதுக்கு இடம் கிடையாது. இப்படி ஒரு கேவலமானவங்க கூட நீ வந்து சவகாசம் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எதுக்காக உனக்கு இந்த பொழப்பு? தேவையில்லாமல் உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காமல் உன் அம்மா அப்பா வீட்டுக்கே நீ கிளம்பி போயிடுடி அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்து சொல்லவும், ஸோ இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. எங்கள் குடும்பத்தை எப்படி நான் அதாவது வழி நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய வீட்டை கட்டி கொடுக்க தான் போகிறேன். என் சேரன்னு எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன். நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்த்து வயிறு எறிய போகிறீங்க. அன்றைக்கி வந்து தில்லா உங்கள் முன்னாடி நான் நின்று பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சும்மா வாயில் வேணால் நீ வடை சுடலாம். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் சடான்னு வீட்டெல்லாம் எடுத்து கட்டிட முடியாது. 10-15 லட்சம் இருந்தால் தான் நீ நினைக்கிற மாதிரி வீடெல்லாம் கட்ட முடியும். ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு. இது எங்களுக்கு சேர வேண்டிய இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கவே முடியாது. கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சாலுமே கண்டிப்பாக தீர்ப்பு எங்கள் பக்கமாக சாதகமாக வந்து முடியும். நீங்கள் வீடு இடம்னு எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து சொல்லவும், இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து தான் காட்ட போகிறோம். சோழன் வாங்க சோழன், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நிலாவுக்கு போகவும், சோழனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிலா தன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே தைரியமாக தன்னம்பிக்கையை கொடுத்து இங்கே நம்ம நிலா வந்து கூட்டிகிட்டு போகிறதுனால நம்ம சோழனுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்குது. கண்டிப்பாக எப்படியாவது நம்ம பெரிய வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம சோழனுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம சந்தா, சோழன், சேரன், அனீஷ்னு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போது நம்ம
சேரன் இருந்துட்டு, "நிலா இப்போ நம்ம எங்கப்பா போக போறோம்? நமக்குன்னு யாருமே சொந்தக்காரவங்க கூட இல்லையேப்பா! நம்ம எங்கப்பா போறது?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, "என்னண்ணே எத்தனை வீடு வாடகைக்கு குடுக்க மாட்டாங்க. நம்ம வாடகை பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போயிடலாமே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "நம்ம நெனச்சதுமே கண்டிப்பா வாடகைக்கெல்லாம் வீடு குடுக்க மாட்டாங்க. எப்படியும் 1 மாசம், 2 மாசம்னு சொல்லிட்டு இழுக்கு தடிப்பாங்க. வீடு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு எங்க தங்குறதுக்கு இடம் தான் எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனீஷ் இருந்துட்டு, "பையா நீங்க தப்பா நினைச்சுக்கல அப்படின்னா, எங்க வீட்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கோங்களேன், வீடு கிடைக்கிற வரைக்கும். இருந்தாலும் எங்க வீடு கொஞ்சம் ரொம்ப சின்னது தான். இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கலாமே. நீங்க வீடு கிடைச்சதும் நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஷ் சொல்றாங்க. இப்போ இங்க சோழனுமே, "அனீஸ் பையா சொல்றது தான் கரெக்ட்டு. நமக்குன்னு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் அது இவர் மட்டும் தான். நம்ம பேசாம அனீஷ் பையா வீட்டுக்கே போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே நம்ம சந்தா, அனீஷ் வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க. வெளியில திண்ணையில உட்காந்துக்கிட்டு நம்ம சேரன் அனீஷ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "இப்படியெல்லாம் நடந்து போச்சே. எங்க சொந்தக்காரவங்களே எங்களுக்கு இப்படி கெடுதல் பண்றாங்க. எங்க கால வாரி விடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம சேரன் வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க. சந்தா இருந்துட்டு சேரனோட கைய பிடிச்சுக்கிட்டு, "நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கோர்ட்ல தீர்ப்பு கண்டிப்பா நம்ம பக்கம் சாதகமா தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உயில் ஏதோ சொன்னீங்களே, அது தொலைஞ்சு போனது கண்டிப்பா கிடைச்சிரும்." அப்படின்ற மாதிரி தான் நம்ம சந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சந்தா இப்படி கொஞ்சம் ஆறுதலா பேசுறது நம்ம சேரனுக்குமே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வானதி நேரா கிளம்பி இங்க சந்தாவோட வீட்டுக்கு வராங்க. பயங்கரமா கோவமா முறைச்சி பார்க்குறாங்க பாண்டியனை. பாண்டியன் இருந்துட்டு, "என்ன வானதி சொல்லிக்காம கொள்ளிக்காம நீ பாட்டுக்கு இங்கே வந்து நிற்கிற? அதுக்கும் தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வானதி இருந்துட்டு, "அப்படியெல்லாம் எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நீ என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் ரொம்ப நல்லவனாக மாறிட்டல்ல. அப்படி இருக்கிறப்போ இப்போ என் அப்பாவுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுங்கள். இங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த வீடு, குட்டி தான் இருக்குது. இதில் நீங்கள் எல்லாருமே எப்படி தங்க முடியும்? பேசாமல் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கூப்பிடுவோம். பாண்டி இருந்துட்டு, "அதெல்லாம் சரிப்பட்டு வராது வானதி. நீ போ, நாங்கள் இங்கேயே இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாடகைக்கு வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது கிடைச்சதும் நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி பாண்டி இருக்கட்டும். அதுவரைக்கும் நீ நம்ம வீட்டுக்கு வா பாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்க வேணா எல்லாருமே இங்கே இருக்கட்டும். நீ மட்டும் வா பாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா வந்து கேட்குறாங்க, "என்ன வானதி கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுகிறீங்களா? அது எப்படி பாண்டி எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக வருவார்? நாங்கள் எல்லாருமே போக சொன்னாலுமே பாண்டி எங்களை விட்டுட்டு வரமாட்டார். நீ இந்த அளவுக்கு தான் பாண்டியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கேட்கவும், ஸோ இப்போது நம்ம வானதி இருந்துட்டு நம்ம நிலாவை பயங்கரமாக முறைக்கிறாங்க. "இங்கே பாருங்க, எதுக்காக இந்த பாண்டிக்கும் எனக்கும் நடுவில் வந்து மூக்க நுழைக்கிறீங்க? உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே உங்கள் மேலே எனக்கு சின்னதாக ஒரு கண்ணு இருந்தது. பாண்டியை எங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு. ஆனால் சோழனோட ஒய்ஃப் ஆச்சே, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் சோழனுக்கும் உங்களுக்கும் நடந்தது ஃபேக் மேரேஜ். அப்படி எப்போ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாண்டியும் நீங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ பாண்டியோட மனசை மாற்றி நீங்கள் பாண்டியை உங்கள் பக்கம் வளைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா, அது எனக்கு தானே பெரும் கஷ்டமாக இருக்கும். என் வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ண கணக்காயிடும்ல. பாண்டி நீ இவங்க கூடலாம் ஒன்றா இருக்காத பாண்டி. நீ கிளம்பி வா பாண்டி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இவங்க வேணா இங்கே தனியாக இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும், இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பாண்டி இருந்துட்டு, "வானதி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யார்கிட்ட என்ன மாதிரியான வார்த்தை பேசுகிற? கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாண்டி நான் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் பேசுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க வானதியை. வானதி அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்போது நம்ம நிலா அடித்ததுனால வானதிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. "பாரு பாண்டி, என்ன இவங்க கை நீட்டி அடிக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா நின்றுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு பாண்டி, இவங்க கூட நீ இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வலிச்சு போட தான் இவ பாப்பா. இவ சரியான மயக்கக்காரி." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி சொல்லவும் நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "போதும் நிறுத்துங்க வானதி. என்ன நீங்கள் வாய்க்கூசாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு தப்பான எண்ணம் பிடிச்சவ நான் கிடையவே கிடையாது. நான் பாண்டியை இப்போ வரைக்குமே ஒரு பிரதராக தான் பார்க்குறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு எல்லாம் தெரியுங்க. நீங்கள் பாண்டி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. பாண்டி அந்த அளவுக்கு அழகு. அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்த தான் செய்கிறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் சோழனும் ஃபேக்காக தானே மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அப்போது நீங்கள் எப்படியும் சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறீங்க. ஒருவேளை என் பாண்டியை உங்களுக்கு பிடிச்சி போய் என் பாண்டியை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே கோவமாக எந்திரிச்சு வராங்க. அதுக்கு முன்னாடி சோழன் ரொம்பவே வேகமாக வந்து, டே பாண்டி, உன் ஆள் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, இவளை சும்மா பார்த்தாவே எனக்கு பிடிக்காது, இப்போது தேவையில்லாமல் நிலாவை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி விட்டுருவேன். இதை விட லாஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வானதி ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாண்டி எடுத்துட்டு, வானதி கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா, நீ எதுக்காக இப்படி வார்த்தையை அள்ளி விடுற, வார்த்தையை கொட்டிட்டோம் அப்படின்னா அது அள்ள முடியாது தெரியும்ல, இங்கே பாரு பாண்டி, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், ஸோ அதனால் இனி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நீ என் கூட தான் இருந்தாகணும், அவங்க எங்கே வேணாலும் தங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், பாண்டி இருந்துட்டு அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, உன்னை விட என் ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது என்னை விட அந்த நிலா தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா, அப்போது நிலா இருக்கிற இடத்துல தான் நீ இருப்பியா பாண்டி, நீ அப்போது என்ன லவ் பண்ணுறியா, நிலாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கேட்கவும், உடனே நம்ம நடேசனுக்கு கோவம் வந்து, அடாச்சி போதும் நிறுத்துமா, என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, விட்டா நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்ப போல, நிலா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது, நிலாவோட கேரக்டரே வேறு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்கிள் நீங்களும் பறிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க, இந்த வீட்டில் நியாயமாகவே யாருமே இருக்க மாட்டிங்களா, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நிலாவுக்கு அடிப்படை பணிஞ்சு போய் பேசுகிறீங்க, ஏன்னா நிலா எல்லாருமே மாற்றி வச்சுருக்காங்க, அவங்க சொன்ன வாக்குக்கு மறுவாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம், இப்போ நீ எதுக்காக நிலாவை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்கிட்டு தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை இருந்துட்டு, என்ன பாண்டி உங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ஆளாளுக்கு ஒரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க, நீ இவ்வளோ தானே நீ என்னை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, வானதி நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போ வானதி அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. என்ன பாண்டி என்னவே துரத்தணும்னு பார்க்குற, ஏன் அப்போது எனக்காக நீ எதுவுமே பேசவே மாட்டியா பாண்டி, நீ வேணும் வேணும்னு சொல்லிட்டு உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்க என்னை அவமானப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னா கூட என்கிட்ட அதாவது எனக்காக வந்து இவங்ககிட்ட யார்கிட்டையுமே நீ பேச மாட்டியா பாண்டி, என்ன பாண்டி அவ்வளோதான் நீ லவ் பண்ணுறதா, சே உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு நான் லவ் பண்ணாமே இருந்திருக்கலாம், சே வேறு எவனாவது லவ் பண்ணியிருந்தா கூட அவன் நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்திருப்பான், உன்னை போய் லவ் பண்ண பாரு எல்லாம் ஏன் தலையெழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன்னை எவன் லவ் பண்ண சொன்னான், உன்னை லவ் பண்ண அன்னைக்குலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சே உன்னை லவ் பண்ணதுக்கு நான் லவ் பண்ணாமல் ஏன் பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டி வந்து இப்போது பயங்கரமாக டென்ஷனாகி பேசுகிறாங்க. ஸோ இப்போ நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாரு வானதி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காச்சு, நீ இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆமாம் 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 நான் நல்ல பொண்ணாக இருக்கணும் இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணாதீங்க, நான் நல்ல பொண்ணாக தான் இருக்கேன், நீங்கள் தான் எப்படியாவது பாண்டியை வளைச்சி போடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது யாருமே இந்த குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியல, பாண்டிக்கும் புரிய மாட்டேங்குது, ஆனால் பாண்டி என்ன தான் திட்டுறான், நீங்கள் நல்லா தான் மயக்கி வச்சுருக்கீங்க இந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது, ஏன் இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வானத்தை அடிச்சும் பார்த்தாச்சு, பயங்கரமாக திட்டியும் பார்த்தாச்சு, கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும் சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து உடனே வானத்தையே நோக்கி விட்டுறாங்க. வானத்தை கீழே போயிட்டு விழுந்துடுறாங்க. பாண்டி என்ன பாண்டி உன் அண்ணன் என்னை நோக்கி விடுறாரு, அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணன் ஒய்ஃப் அது கூட ஃபேக்கான மேரேஜ் தானே, அந்த நிலா என்னை அடிக்கிறா, நான் உங்கள் அப்பா என்னை திட்டுறாரு, இப்படி ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி என்னை அடிக்கவும் திட்டவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னவோ எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி மதம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, ஏன் பாண்டி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா, இங்கே பாரு வானதி உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த லவ்ன்ற ரிலேஷன்ஷிப் இன்னையோட முடிஞ்சிச்சு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டி வந்து பயங்கரமாக திட்டி வானத்தை அனுப்பி விட்டுறாங்க. வானத்தை பயங்கரமாக அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது நிலா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி யாருமே என்னை பேசுனது கிடையாது, ஏன் நான் யார்கிட்டையுமே இப்படி நடந்துக்கிட்டதும் கிடையாது, ஏன் இப்படியெல்லாம் இவங்க பேசுகிறாங்க, தப்பான எண்ணத்தில் நான் யார்கிட்டையுமே பழகலையே, எல்லாருமே என் கூட பிறந்தவங்களா தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே இங்கே பாண்டி இருந்துட்டு, எங்க அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேங்க, அவள் என் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சு தொலைச்சிட்டாங்க, அதான் பித்து பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சோழன் இருந்துட்டு, அளவு கடந்த பாசத்தை வச்சா லவ்வை
வச்சா நாங்கள் என்னடா பண்ண முடியும்? உன் ஆளை நீ அடக்கி வச்சிருக்கணும்டா. இப்படி பைத்தியம் மாதிரி சந்தேகப்பட்டுச்சு அப்படின்னா உன் வாழ்க்கையே செதஞ்சு போயிடும்டா. சந்தேகப்பட்டுட்டாங்க, சந்தேகம்ன்ற ஒன்று வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு தான் அர்த்தம். உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பாவம்டா. நீ எப்படி தான் அவ கூட ஓரியாட போறியோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலாவுமே சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்ம நிலாவால் சமாதானமே ஆக முடியல. உடனே இங்கே நம்ம சேரன் பாட்டெல்லாம் பாடி நிலாவை சிரிக்க வைக்கிறாங்க. நம்ம பல்லவன் சேலெல்லாம் கட்டிக்கிட்டு அழகாக டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம நிலாவுக்கு சிரிப்பு வந்துடுது. இப்போது எல்லாருமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடு எங்கேயாவது பார்க்கணும், அதுக்கு தான் நான் ஆன்லைனில் இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது நமக்கு வீடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சோழன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. எதை நினச்சி அப்படின்னா ப்ராஜெக்ட் இந்த ராகவ் வந்து நாளைக்கு வரப்போ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் இப்படி ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டுமே பண்ண முடியாது. இது கம்பெனிக்கு, அதாவது ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகவ் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவானேன்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு, நிலா என்னாச்சு நிலா, ஏன் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்து கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய முகமே வாடி போச்சு. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த வானத்தி பேசுனதவே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? அதான் அது ஒரு லூஸு, அதை பேசுனதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத நிலா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன் சோழன். ஆனால் ஒரு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ தான் இப்போது நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க ராகவ் மிரட்டின விஷயம். அதாவது ப்ராஜெக்ட் ஒரு 1 வீக்கில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை ஒரே நாளில் முடிக்க சொல்லி அந்த ராகவ் என்ன டார்ச்சர் பண்ணுறான் சோழன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காலைல போனால் ப்ராஜெக்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குவான், கம்ப்ளீட் பண்ணியாச்சா இல்லையான்னு கேட்பான். எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அந்த ராகவ் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை. இப்போது எப்படியாவது பகையை தீர்த்துக்கணுன்றதுக்காக என் மேலே ஹீகோ காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நிலா, இனிமேல் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே ஆன்லைனில் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சோழன். ஆனால் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் திவ்யா கிட்டேயுமே சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அது வரைக்கும் அந்த ஆஃபீஸில் நான் எப்படி நான் என்னுடைய வேலைகளை பார்க்குறது? அவன் வேறு ஒரு மாதிரி கோவமாகவே பேசுகிறான், ஆஷா பேசுகிறான். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. எப்படி ஒரு நாளில் நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் எப்படி ஒழுங்காக வேலை